அனைவருக்கும் வணக்கம். வருண் நித்யா அப்படின்னு 2 பேருடைய கதையை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வருண் நித்யாவாக ஜீவாவும் சமந்தாவும் உள்ளே வந்தாங்க. ஒரு 20-25 டேஸ் நான் படம் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஸ்கிரிப்டில் 8 பாட்டு இருக்குது, மியூசிக்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து ராஜா சார் போய் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சி அவருடைய மேனேஜர் சுப்பையாக்கு ஃபோன் பண்ணி சார்ட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சாரை மீட் பண்ணேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயம் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகேன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு பயம் தான். பட் என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சு எனக்கு வந்து என் கூட நிறைய பேசி கதையை பற்றி பேசி நான் ஷூட் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் அவர் லேப்டாப்பில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணும், என்ன மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 8 சாங்ஸ்க்கு 14 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு இன் அபவுட் 3 days. அண்ட் அந்த டியூன்ஸை நான் பிக் பண்ணி அதுக்கப்புறம் முத்துக்குமாரோட அந்த வரிகளை எழுதி இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவர் லண்டன் போய் இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே லண்டன் போய் அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸோட இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் ஆட் ஆகும்போது அவர் கூட நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக மாறிடுச்சு. இந்த படம் ஒரு வருண் நித்யாவோட கதையை சொல்லலாம் அப்படின்னு இறங்கினேன். ஆனால் ஒரு மியூசிக்கல் தேடல் என் லைஃப்பில் எனக்கு இது ஒரு தேடல் மாதிரி எனக்கு இது ஆகிடுச்சு. நான் வந்து என் கூட இருக்கிற இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ், என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸுமே வந்து இதே சொல்லியிருப்பாங்க. அவங்க 10th படிக்கும் போதும் 12th படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ராஜா சாரோட மியூசிக் கேட்டு தான் அவங்க வந்து நிறைய இடத்துல அவங்க லைஃப் மாறி இருக்கும். நிறைய சுச்சுவேஷன்ஸில் இந்த மியூசிக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு 8th அதுக்கப்புறம் காலேஜும் இன்னை வரைக்கும் அவருடைய சாங்ஸ்குள்ளே ஒரு தேடல் எனக்கு போயிட்டே இருக்குது. ஸோ அவரை மீட் பண்ணி என்னுடைய படத்தில் ராஜா சாரோடைய மியூசிக் அப்படின்னு நினைக்கும்போது நான் வந்து லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு வந்து இது ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அமைஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி படத்தில் வந்து 8 பாட்டு, அந்த 8 பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக்லாவும் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 daysல இந்த படத்தோட மியூசிக் எனக்கு என் கையில் கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக. அண்ட் டுடே ஐம் ரியலி ஹாப்பி. நேற்று படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு படம். மியூசிக்லாம் பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப். சார் ஜீவா அண்ட் சமந்தா படம் முடித்தோடனே ஜீவா எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் உங்களோட ஒரு படம் பண்ணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பிரதர் லோக்கலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னேன். இல்லை பிரதர் நான் உங்கள்கிட்ட வந்ததே வந்து ஒரு ஏர்பனாக ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி பிரதர், இந்த படத்துலேயே நான் அதே ரூட்டில் போயிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 1 weekல ஒரு கதை சொன்னேன். என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ட்டெல்லாம் சொன்னமோ அந்த கதை எல்லாருமே வந்து ஒரு கனெக்ட் இருந்தது அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் வந்து திஸ் குட் பி யோர் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் லைனில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஹேவிங் செட் தட், ஜீவாவுடைய ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து விடிவி முடிஞ்சோடனே சிம்பு பற்றி இதாக சொல்லியிருப்பேன், ஏன்னா தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் ஆல்சோ. அதே மாதிரி இந்த படத்தில் ஜீவாவோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எனி டே கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் ஜீவா அகேன், ஐ ஒர்க் வித் ஜீவா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப எல்லா ஹீரோஸும் கோஆப்ரேட்டிவ் தான், எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் this guy is a little more level-headed than most people நினைக்கிறேன். வெரி grounded, very down to earth and emotional scenes-ஆக இருந்தாலும் அந்த சீனோட ஒரு மூட்லேயே எல்லோரும் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சுட்டு he'll make everybody feel very very happy and comfortable and stuff like that. அதுவும் இந்த படம் வந்து 2 language ஷூட் பண்ணோம். ஸோ தெலுங்குல வந்து நானி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. 2 ஹீரோஸுமே வெயிட் பண்ணி ஷார்ட்டுக்காக வெயிட் பண்ணி லொக்கேஷன்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. that is seriously commendable. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. வெறும்னே என்ன நம்பி கௌதம் சொல்லியிருக்காரு ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானி ஷார்ட் எடுக்கும்போது ஜீவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது 1/2 hour ஆகலாம், 1 hour ஆகலாம். மறுபடியும் ஜீவா வாங்க பிரதர் ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் நானி நடித்த ஷார்ட் அவர்கிட்ட காமிக்க மாட்டேன். ஃபுல்லாக மறுபடியும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதே ஆக்ஷனுக்கு வேறு மாதிரி ஒன்று கொடுப்பாரு. ஸோ எனக்கு இது வந்து ஒரே எக்ஸ்பிரஷன், ஒரே ஆட்டிடியூட், ஒரே ஆக்டிங்கில் எனக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. ஆனால் அது கதை கரெக்டாகவும் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஹவு அன் ஆக்டர் understands the situation and acts out the scene அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜீவா, தேங்க்யூ ஃபார் an outstanding performance in the film. சமந்தா அகெயின் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன் 2 languages. 2 ஹீரோயின்ஸ்னு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வருண் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நானி அண்ட் ஜீவா. நான் வருணோட ட்ராவலில் தான் இருக்கேன்.
அதே மாதிரி நித்யாவோட ட்ராவல்லையும் எனக்கு 2-3 ஹீரோயின்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க, அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சமந்தாவே 3 லாங்குவேஜில் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சுருக்கேன். இந்த படம் தான் அவங்க தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்காங்க. என்னோட படம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் படம். ஆக்சுவலாக வினீத் தாண்டியுடைய தெலுங்கு வருஷன் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் படம். ஆனால் அந்த படத்தில் அவங்க நடிக்கல. இந்த படம் தான் அவங்களுடைய ஃபஸ்ட் படம் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். அண்ட் ஆக்ட்ரஸ் ஹேஸ் அரைவ்ட் வித் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. சமந்தா இஸ் நாட் ஹியர். எனக்கு தெலுங்குல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த ப்ரொடியூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் ஷீ வில் கம் அண்ட் மீட் த மீடியா லேட்டர் இன் தி ஈவினிங் அண்ட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ ஐ லைக் டு தேங்க் சமந்தா ஃபார் a wonderful performance in this film. I have to shift back to my production and the team that supported this film right from the beginning. இந்த கதை வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோனுடைய கதை, என்னுடைய பார்ட்னர் ரேஷ்மா எழுதின கதை. இந்த கதை வந்து என்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நம்ம ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னப்போ நான் இது வந்து தெலுங்குல ஒரு ரைட்டர் கோனா வெங்கட்க்கு இந்த கதை நான் அமுச்சு வச்சேன். அவர் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானே ரியாக்ட் பண்ணார். ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது இந்த கதை, நீங்கள் தெலுங்குல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணப்போ மறுபடியும் நாங்கள் எல்லாருமே உட்காந்து வெங்கி ரேஷ்மாவும் நானும் உட்காந்து அந்த கதையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அலசணும். அண்ட் ஐ லைக்ட் இட். இதில் வந்து ஒரு வருண் நித்யா அப்படின்ற 2 பேருடைய கதை. அவங்க 8 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. அவங்க அந்த ஜேர்னி தான் இந்த கதை ஆக்சுவலாக. அவங்க பேசுகிறதும், அவங்க பழகினதும், அவங்க லவ் பண்ணதும், அவங்க சண்டை போட்டதும், அவங்க பிரிஞ்சதும், மறுபடியும் அவங்க கடைசியில் ஒன்று சேர்றாங்களா, ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. ஏன் இன்னொரு லவ் ஸ்டோரினா, எனக்கு லவ் ஸ்டோரி பார்க்க பிடிக்கும் அப்படின்றதால நான் அந்த கதை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சது. ஒரு 2 பேர் 15 to 24 ஏஜஸ்க்குள்ளே அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். 2 பேர் நடிப்பாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்குன்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த கதைக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நான் இறங்கினேன். அதே மாதிரி 2 பேருமே வந்து அந்த ஷேட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஜீவா ஹேஸ் பிளேட் 15 to 17, தென் ஹீஸ் பிளேட் 19-year-old 20, தென் ஹீ லுக்ஸ் 24 in the film. அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸும் அவர் காமிச்சிருக்காரு. லைக்வைஸ் வித் சமந்தா. அண்ட் மென்டலாகவும் சரி ஆட்டிடியூட் வைஸும் சரி அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், த வே தே ஸ்பீக் படத்தில் மாறிட்டே இருக்கும். ஸோ it's a performance-oriented role actually for both of them, and they've done this film really well. So இந்த கதை நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே உட்காந்து என்னுடைய ஸ்டைலில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளேயும் டயலாக்ஸும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தெலுங்கு ரைட்டரும் வர சொல்லி அவருக்கு இந்த டயலாக்ஸ் எழுதி அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் அந்த படம் பண்ணது. அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவையோ அந்த சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேயே அது வந்து 8 பாட்டு இருந்தது. ஓகே, இங்கே ஒரு பாட்டு வச்சுக்கலாமா, அப்படி ஒரு பாட்டு வச்சுக்கலாமான்றது நான் யோசிக்கவே இல்லை. அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதும்போதே இதில் வந்து 8 சாங் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சாங் ஞாபகம் இருக்குது, காற்றை கொஞ்சம் அப்படின்ற பாட்டு வந்து ஒரு பல்லவி மட்டும்தான் நான் சொன்னேன் சார்கிட்ட. சார் ஒரு ட்ராவல், அந்த பொண்ணை தேடி இவன் போவான். என்னோட எல்லா படத்துலையுமே ஒரு ட்ராவல் வரும், இதுலேயும் இந்த ட்ராவல் இருக்குது, ஒரு பொண்ணை தேடி அவன் போவான், எனக்கு ஒரு பல்லவி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பல்லவி கம்போஸ் பண்ணி பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பல்லவி கேட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சார் இது வந்து ஃபுல் சாங்கை நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல் சாங்காக மாற்றிருக்கேன். அண்ட் அதான் காற்றை கொஞ்சம் பற்றின கதை. பட் எனிவே I'd like to thank Venki and Reshma for providing me a platform to work on a film like this. அண்ட் இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரெட் குமார் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ். எனக்கு வாரணமாயிரம் டைம்லேருந்து அவர் என் கூட இருந்திருக்காரு. விண்ணை தாண்டி வருவாயா, நடுநிசி நாய்கள், அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வெப்பம், அப்புறம் இன்றைக்கி வந்து நீதான் என் பொன் வசந்தம். ஸோ இது வந்து தெலுங்குலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாமல் நோ ப்ராப்ளம் கௌதம் நீங்கள் பண்ணுங்கள், ஐம் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் அவர் சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்காரு. இஸ் ஆல்சோ டைரக்டர் ஹிம்செல்ஃப். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் அ ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் வாட் அ ஸ்க்ரீன் பிளே இஸ். ஸோ எல்ரெட் சார், தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் என்னுடைய ஆஸ் யூஷுவல் டீம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ஃபஸ்ட் படத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபில்ம் வந்து ஒரு ஷேப் இன்றைக்கி எடுத்திருக்கு அப்படின்னு இந்த கதை எப்படி வேணால் நான் சொல்லியிருக்கலாம். இந்த கதையை நான் ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டேன், ஆனால் இந்த ஸ்டைலில் தான் இதை ஆடியன்ஸ் பார்க்கணும். இப்போ எடிட்டிங்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ் கட் பண்ணி ஒரு லெங்த் லாக் பண்ணுற விஷயம் கிடையாது உண்மையிலே. அதுக்கு வந்து எனக்கு எடிட்டர் தேவையில்லை, அது நானே உட்காந்து பண்ணிவிடுவேன் ஆவிடில். பட் இந்த கதை வந்து இந்த படம் வந்து இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் ஸ்டோரி இது வந்து நான் 8 வயசு கதையில் ஆரம்பித்து 24க்கு போயிட்டு மறுபடியும் 10க்கு வந்து அந்த மாதிரிலாம் நான் ஷிஃப்ட் பண்ணி போயிருக்கலாம். இல்லை கௌதம் இந்த ட்ராவலில் போகலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒர்க்கு பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு 2 hours 20 minutes லெங்க்த்துக்கு அவர் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆண்டோ, அகேன் ஐம் seriously indebted to you for this work. And both languages you've done this film, and thank you very much for that. Rajivan, என்னுடைய art director, as usual, he's a good friend. Has he come here? Hi. Thanks Rajivan for all the support, and we'll continue to work together and all that stuff. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து 3 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாட் பை சாய்ஸ். நான் வந்து ஈவன் தோ வேரியஸ் ஸ்டேஜஸ் இருந்தாலும் இது வந்து 3 கேமராமேன் ஷூட் பண்ண நினச்சி நான் பண்ணல. பட் எம்எஸ் பிரபு சார் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்கூல் போர்ஷன்,
அப்புறம் ஒரு காலேஜ் போர்ஷன் ஃபுல்லாக அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணி கொடுத்தாரு. I really respect him a lot. He's such a great cameraman actually, and I learned a lot also from எனக்கு வாரணம் ஆயிரம்ல அவர் ஒரு சின்ன போர்ஷன் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட நரேஷன் கற்றுக்கிட்டேன் நான் அந்த டைமில். அதனால தான் அவர் இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. பட் he fell ill after a point and then he couldn't continue work, and so I called Om Prakash who shot Veppam for me என்னோட ப்ரொடக்ஷனில், and Om handled the second half of the film and very really well. I must say he's done a really great job on the second half of the film. And then Kadir came towards the end because Om got busy shooting Ajit sir's film, so Kadir came and shot some portions. So for the first time in my film actually 3 cameramen have worked, and they've done a really great job. So இந்த படம் வந்து யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற படங்களுக்கும் என்ன எஃபர்ட் இருக்குமோ அதே அளவுக்கு எஃபர்ட் தான். இதில் கொஞ்சம் அதிகம், ஏன்னா இது வந்து ரெண்டு லாங்குவேஜ் அப்படின்னு பண்ணி நாங்கள் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணோம். எல்லா ஷாட்டுமே வந்து கேமரா மூவ் பண்ணுறதுனால அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நாங்களே மறந்துடுவோம், தமிழ் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லுவோம், யாரும் சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், தெலுங்கு ஷாட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் டுக் லிட்டில் மோர் டைம் தேன் யூஷுவல். அண்ட் ஒரு 1 year ப்ரொடக்ஷன் ஏன் போச்சு அப்படின்னா இந்த லுக்ஸ்க்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சமந்தா வந்து கொஞ்சம் அன்வெல் ஆனாங்க நடுவில், ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் பேசுகிறேன்றதுனால நான் சொல்ல, யூஸ்வலி ஐ எம் வெரி நர்வஸ் அபவுட் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைண்ட். படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் போய் சேரும் அப்படின்னு நான் யோசிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நர்வஸ் ஸ்டேட்குள்ளே போயிடுவேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் அ ஃபில்ம். நான் இந்த படம் 2-3 நாளாக பார்த்துட்ருக்கேன். I really like what I'm seeing. I like Jeeva, I like Samantha, I love the music in the film, I love the visuals, and it's a film that I'd like to watch in the theatre. And no, Nalini, I haven't forgotten you. You've been with me throughout, from my first film. என்னோட எல்லா படங்களும் காஸ்டியூம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. என்னுடைய படங்களில் வந்து ஹீரோயின்ஸ் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஹீரோஸ் ஏன் இப்படி பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து she completely understands my vision and she knows what clothes they should come in and in what I would like and what the audience would like to see. வினய் தாண்டி வருவாயோடைய சாரீஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். the way Trisha looked in that film. Likewise இந்த படத்தில் கூட சமந்தாக்கு ஒரு certain look அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு slightly period look, ஏன்னா 1998 அதுக்கப்புறம் 1993, 1998, 2000, 2004, 2005 வரைக்கும் தான் படமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன லுக் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நளினி, தேங்க்யூ அகேன் வெரி மச். ஸோ திஸ் இஸ் மை டீம் ஆக்சுவலி, அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ராஜா சார் ஹஸ் கம் இன் டு மை டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டீமுக்குள்ளே முதல் முறையாக வந்தது முத்துக்குமார். ஆக்சுவலாக என்னுடைய டீமுக்குள்ளே முதல் முறையாக வந்தது முத்துக்குமார். ரொம்ப நாளாக அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். வாரணமாயிரம் ஒரே ஒரு பாட்டு அவரோட பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ராஜா சார்கிட்ட பேசினப்போ வி டிஸ்கஸ், ராஜா சார் ஆல்சோ சார் முத்துக்குமாரோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அதுதான் முக்கியம். நமக்கு வந்து டைம் எடுத்து போய் பண்ணியிருக்கலாம், பட் நான் கேட்ட டைமில் அவர் அந்த பாட்டு ரொம்ப அழகாக, இப்போ காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் அப்படின்ற பாட்டெலாம் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு ட்ராவல் சாங் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். அதில் வந்து என் காதல் நலமா என்று அப்படின்ற ஒரு லைன் அவர் கொடுத்தாரு. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து 3 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை அவன் பார்க்க போகிறான், ஸோ ஆடியன்ஸ் அதை மறந்துடுவாங்களா, நம்ம ஏதாவது கேப்ஷன் போடலாமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் காதல் நலமா என்று அப்படின்ற வார்த்தை அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. அது போட்டதுனால எனக்கு அந்த சுச்சுவேஷனே அப்படியே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. முத்துக்குமார் நன்றி. ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஐ தாட் ஐ ரீச் அவுட் டு தி மீடியா. இந்த படத்துக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு தமிழில் பண்ண ஒரு நல்ல படம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எந்த விதமான ஆபாசமோ எதுவுமே கிடையாது. we've got a clean you. it's a clean film but it's a love story. ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் ஏன் மறுபடியும் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதிலே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி I like a good love story and I'm hoping people will love a good love story. Thank you.